ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சந்தோஷ் 2 சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காரு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ கரண்ட்டாக வானத்தை போல சீரியலில் வந்து இவரோட என்ட்ரி வந்து இல்லாமல் தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இவர் வானத்தை போல சீரியலில் வந்து கெஸ் த சீரியல் அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தார். நான் வானத்தை போலையாக தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஹீரோ ஸ்ரீ கூட சேர்ந்து ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அப்கமிங் வானத்தை போல சீரியலில் இவரோட என்ட்ரி இருக்குது. இப்போ துளசி வந்து காணாமல் போயிருக்காங்க. காணாமல் போயிட்டாங்கன்ற செத்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அநேகமாக இவர் தான் வந்து துளசியை கடத்தி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கில் உட்காந்து யார்கிட்டயோ ரொம்ப கோவமாக பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அப்கமிங்கில் இவர் தான் வந்து துளசியை கடத்தி வச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து துளசி செத்து போயிட்டு தான் நம்ப வைக்கிறாரு. அநேகமாக பொன்னி மேலே உள்ள கோவத்தில் அவங்க பிரிஞ்சதுக்கு காரணம் துளசி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்கிறாரா என்ன அப்படின்றத பற்றி தெரியலை. அப்கமிங் நம்மளோட சின்ராசு தான் வந்து காப்பாற்றுறாரு போல இருக்குது. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. துளசி இறந்துட்டாங்க, வருவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக துளசி வந்து என்ட்ரி இருக்குது. சீக்கிரமாகவே ரசிகர்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு தருணமும் வரும். பொன்னிக்கு சின்ராஸோட கோவம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட மலர் அப்படிங்கிற சீரியல் வந்து சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சீரியலில் நம்மளோட ஹீரோவை இப்போ தான் ரீசெண்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. இதில் யாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் வராரா என்னென்னு தெரியலை. ஆனால் ஆடிட்டர் சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அப்கமிங் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு சீரியலில். என்ன கேரக்டர் என்ன அப்படின்னு தெரியல. இவர் வந்து ஆஹா கல்யாணம் சீரியல் வந்து கரண்ட்டாக நடிச்சிட்ருக்காரு. தென்றல் வந்து இணைத்திடும் அப்படின்னு சூப்பர் ஹிட் சீரியல் வந்து பண்ணியிருந்தாரு. இப்போ கரண்ட்டாக இந்த சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் மட்டும் ஷேர் ஆயிருந்துச்சு.